என்னடி அமுதா, நீயும் மாப்பிள்ளையும் இங்க வந்து இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா உங்க முகமே சரியில்லையேம்மா. அங்க எதுவும் பிரச்சனையாம்மா? அம்மா, அது வந்து நானே உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு தாம்மா இருந்தேன். அங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னம்மா அமுதா சொல்றேன், என்னாச்சுமா? அம்மா, அது வந்து அத்தைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுமா. அதனால இவர் கோவப்பட்டு வீட்டை விட்டு வந்துட்டாருமா. ஐயோ அமுதா, என்னம்மா இதெல்லாம்? வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்னா என்னம்மா இது? ஆமாம்மா, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. இவர் வேற கோவப்பட்டுட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டாரு. நான் என்னம்மா பண்றது? என்னம்மா அமுதா, மாப்பிள்ளை கோவப்பட்டாலும் நீதானேம்மா மாப்பிள்ளைக்கு சொல்லி புரிய வச்சு பொறுமையா இருக்க சொல்லணும். இப்படி வீட்டை விட்டு வந்தா இது நல்லாவாம்மா இருக்கும்? ஐயோ அம்மா, நான் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தம்மா. ஆனா அவர் கேட்கவே இல்லைம்மா. கொஞ்ச நாள் நம்ம தனியா இருந்தாதான் அவங்களுக்கு புரியும்னு சொல்றாருமா. என்னம்மா அமுதா இது? நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க, அவங்க வயசானவங்க. அவங்க கிட்ட நீங்க பணிஞ்சு போறதுல என்னம்மா தப்பு? அவங்க கிட்ட பொறுமையா போலாம் இல்லம்மா? அம்மா, நான் எவ்வளவோ சொன்னம்மா. ஆனா அவர் கேட்கவே இல்லம்மா. அது மட்டும் இல்லாம எங்க மேல எந்த தப்புமே இல்லம்மா. அத்தை தாம எங்களை புரிஞ்சுக்காம கோவப்பட்டாங்க. இருக்கட்டும் அமுதா, அவங்க என்ன கோவப்பட்டாலும் உன் மேல தப்பே இல்லைனாலும் நீ தான் அங்க வாழ போயிருக்கே. நீ தான் அவங்க கிட்ட பொறுமையா பணிவா நடந்துக்கணும் அமுதா. அம்மா, நான் பொறுமையா தாம்மா இருந்தேன். இவர் தாம்மா கோவப்பட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருமா. சரி அமுதா, இப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? அம்மா, அத்தை எங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் தனியா இருக்கலான்ட்டு தாம்மா அவர் சொன்னாரு. என்னம்மா அமுதா இது? சரிம்மா, பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும், மாப்பிள்ளைக்கு கோவம் போற வரைக்கும் நீங்க இங்கே இருங்கோமா. இல்லம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாதும்மா. அவ்வளோ நாள் நாங்கள் இங்கே இருக்க முடியாதும்மா. அது அவருக்கு அவ்வளோ மரியாதையாக இருக்காதும்மா. அதனால நாங்கள் தனியாக வெளியே வீடு பார்த்துட்டு போகலான்னு இருக்கோம்மா. என்னம்மா அமுதா, தனியாக போய் உன்னால எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமாம்மா? வேற என்னம்மா பண்ணுறது? எல்லாம் பார்த்துக்கிட்டு தாம்மா ஆகணும். ஹலோ சரவணா. சொல்லுடா, ஊருக்கு வந்துட்டியா? டேய், இன்னைக்கு காலையில் தாண்டா வந்தேன். அதுக்குள்ளே என்னடா என்னெல்லாமோ நடந்திருக்கு. வீட்டை விட்டு போகிற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? டேய், அதெல்லாம் பெரிய கதைடா. நான் உன்கிட்ட நேரில் பார்த்து சொல்கிறேன். நீ எங்கே இருக்க இப்போ? நான் வீட்டில் தாண்டா இருக்கேன். காலையில் தான் வந்தேன். சரி, நீ இப்போ எங்கே இருக்க அதை சொல்லு. நானும் அமுதாவும் அமுதோட வீட்டில் தாண்டா இருக்கோம். நீ நம்ம டீ கடைக்கு வந்துரு. நானும் இப்போ கிளம்பி வரேன். நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். சரிடா சரவணா, வா. எங்க யாருங்க ஃபோன்ல? ரமேஷ் தான் அமுதா. அவன் இன்னைக்கு காலையில் தான் ஊருக்கு வந்தானா. அதான் நான் அவனை போய் பார்த்து நம்ம தங்குறதுக்கு ஏதாவது வீடு ரெடி பண்ணிட்டு வரேன் அமுதா. எங்க, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்காதீங்கங்க. நேற்று நம்ம வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சிட்ருப்பாங்க. நாம் ஏங்க இப்போ தனியாக வீடெல்லாம் பார்த்துட்டு போகணும்? பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிட்டா என்னங்க? அமுதா, எனக்கு மட்டும் என்ன தனியாக வீடு பார்த்து போகணும்னு ஆசையா? அப்படியெல்லாம் இல்லை அமுதா. நம்ம என்ன எப்போவுமேவா தனியாக இருக்க போகிறோம்? ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அமுதா. ஏன்னா நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு என்ன தோணும் சொல்லு? இவங்களுக்கு போகிறதுக்கு வேற இடம் இல்லை. நம்ம எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ பேசினாலும் நம்ம கிட்ட தான் வந்தாகணும்னு இன்னும் அதிகமாக தான் உன்னை பேசுவாங்க அமுதா. நம்ம கொஞ்ச நாளைக்கு தனியாக இருந்தாதான் அம்மாவுக்கு நம்ம மகனும் மருமகளும் எங்கே நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் வரும். அப்போதான் அவங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்க அமுதா. ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம தனியாக இருப்போம். அப்புறம் அம்மாவே புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அமுதா. சரிங்க. சரி அமுதா, அப்போ நான் போய் ரமேஷை பார்த்து வீடு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன். என்ன? சரிங்க. அப்பாடா, மீன் கடையே போட்டாச்சு. நல்லா வியாபாரம் ஆகணும் இன்னைக்கு. மீன் மீனே மீனே, மத்தி மீன், அயில மீன், பொரிச்ச மீன், வறுத்த மீன், எல்லாரும் வாங்க வாங்க. சூடான சுவையான மீன் வறுவல். வாங்கம்மா வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. பொரிச்ச மீன், வறுத்த மீன். மீன் என்னம்மா விலை ஒரு பிளேட்டு? ஐயா, ஒரு பிளேட் மீன் 30 ரூபாயா? அப்படியம்மா, சரி ஒரு பிளேட் கொடுமா. இந்தாங்கய்யா. அட, சரோஜாக்காவோட பொரிச்ச மீன் கடை
இந்த கூட மீன் வறுவல்னா நல்லா ருசியா இருக்குமே. ஐயோ நினைக்கும் போதே நாக்கெல்லாம் எச்சி ஊறுதே. ஐயோ நம்ம கிட்ட பணம் வேற இல்லையே, என்ன செய்ய? சரி எப்படியாவது இந்த அக்கா கிட்ட பேச்சு அப்படியே நைஸா 2 மீனை சாப்பிட முடியுமான்னு பாப்போம். இந்தம்மா. கொடுங்கய்யா. எக்கே சரோஜாக்கே. இவளா? இவ வந்தானா வியாபாரம் விலகின மாதிரி தான். எக்க என்னக்கே வகை வகையான மீனெல்லாம் பொரிச்சு வச்சிருக்க? என்னக்கே வியாபாரம் பண்றதுக்கா? இல்ல, எல்லா மீனையும் பொரிச்சு திரும்ப கொண்டு போய் கடல்ல போட்டுருக்கு. என்னக்கே நீ இப்படி பேசுற? உன்கிட்ட வேற எப்படி பேச? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? இங்க வியாபாரம் பண்ணனும், நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. எக்க நீ வியாபாரம் பண்ணுக்க, நான் உன்னை தொல்லை பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிறனே. எதுக்கு? வர வியாபாரத்தையும் கெடுக்கிறதுக்கா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. என்ன இந்த கை இப்படி சொல்லுது? எக்க இங்க பாருங்க, இந்த ஊர் மக்கள் கிட்ட எப்படி வியாபாரம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. நான் எப்படி வியாபாரம் பண்ணி கொடுக்குறேன்னு பாருங்க. எம்மா தாயே, நீ வியாபாரமும் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். இருக்கிற வியாபாரத்தை கெடுக்காம இருந்தா போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எக்க நீ என்ன எப்பவும் போல நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருக்க, நான் உனக்கு வியாபாரம் என்ன அழகா பண்ணி கொடுக்குறேன் பாரு. ஐயோ, போய் தொலைய மாட்டேங்கிறாளே. சரி, என்னத்தையோ பண்ணி தொலையட்டும். வியாபாரத்தை மட்டும் கெடுத்தா அப்புறமா பாத்துக்குவோம். இங்க பாரு, என்னத்தையோ பண்ணி தொலை. ஆனா வியாபாரத்தை கெடுத்து மீனை ஓசியில தின்னுட்டு போலான்னு மட்டும் நினைச்ச, அப்புறமா உனக்கு இருக்கு. எக்க நான் அப்படி பண்ணுவேனாக்க சரோஜாக்க, நீ என் அக்கா மாறிக்க. இங்க பாரு, இப்ப என்ன அழகா உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்குறேன்னு பாரு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. வகை வகையான மீன், வறுத்தெடுத்த மீன், சூடான மீன், சுவையான மீன். சோத்த வடிச்சிட்டு என்ன குழம்பு செய்யறதுன்னு யோசிக்கும் தாய்மார்களே, 2 பொரிச்ச மீனை வாங்கிட்டு போங்க, வேலை முடிஞ்சிரும். பொண்டாட்டி வைக்கிற குழம்புல உப்பு இல்லையா சப்பு இல்லையா, 2 வறுத்த மீனை வாங்கிட்டு போங்க, வாய்க்கு ருசியா இருக்கும். வாங்கம்மா வாங்க, வறுத்த மீன் வாங்கலையோ, பொரிச்ச மீன் வாங்கலையோ. என்ன இவ இவ்வளவு நம்ம ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், இவ இங்க வந்து வித்த கட்டிட்டு இருக்கா? ஏன் சின்ன பொண்ணு, உன்னை நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ நீ என்னக்கா இங்க? ஏன் சின்ன பொண்ணு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அட என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்புறமா சொல்லுக்க. நானே இந்த அக்காவை ஏமாத்தி 2 மீன் தின்னுட்டு போலான்னு வந்திருக்கேன், நீ என்னக்க? ஐயோ சின்ன பொண்ணு, உனக்கு இப்ப மீன் தான் முக்கியமா? அதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்கு, நீ முதல்ல வா சொல்றேன். எக்க வறுத்த மீனை விட அப்படி என்னக்க முக்கியமான விஷயம்? ஐயோ சின்ன பொண்ணு, மீன் தானே, உனக்கு நான் பொரிச்சு கொடுக்குறேன், நீ வா, உனக்கு நான் முக்கியமான விஷயம் சொல்றேன். ஐயோ அப்படி என்ன முக்கியமான விஷயம் தெரியலையே, இரு வரேன். ஏக்க சரோஜாக்க என்ன மன்னிச்சிருக்க, ஒரு முக்கியமான அழைப்பு வந்துருச்சு. நான் உனக்கு அப்புறமா வந்து வியாபாரம் பண்ணி தரேன், சரியா? இப்ப நான் போயிட்டு வரேங்க. எம்மா தாயே, உனக்கு கோடி கும்பிடு, முதல்ல போய் தொலை இங்க இருந்து. ரைட்டு விடு, நன்றி வணக்கம். வாக்கே வந்து விஷயத்தை சொல்லு, முக்கியமான விஷயமா மட்டும் இல்லாம இருக்கட்டும், உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க. என்னக்க என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. ஐயோ சின்ன பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியுமா? சரவணனும் அமுதாவும் வெளியே போயிட்டாங்களாம். ஐயோ எக்க இதுதான் முக்கியமான விஷயமா? சரவணனும் அமுதாவும் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டி கூட வெளியே போகாம பின்ன பக்கத்து வீட்டுக்காரி கூட வெளியே போவான். என்னக்கா நீ மீன் திங்கிறதுக்கு எடுத்து விட்டுட்ட? ஐயோ இவ ஒரு விளங்காதவ. ஐயோ சின்ன பொண்ணு, அமுதாவும் சரவணனும் லட்சுமி அக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியவே போயிட்டாங்களாம். என்னக்கா சொல்ற? ஆமா சின்ன பொண்ணு, நேத்து சாயந்தரம் லட்சுமி அக்கா வீட்டுல பெரிய பிரச்சனையா. அமுதாவும் சரவணனும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்களாம். ஆட கொடுமையே, நான் அப்பவே நினைச்சேன். ஆமா பூந்த வீடு விளங்காது, அந்த கிளவி பூந்த வீடு மட்டும் எங்க விளங்கவா போகுது, எங்க கல்யாணத்தை நிறுத்திடுமோன்னு நினைச்சேன். ஆனா கல்யாணம் ஒரு வழியா நடந்து போச்சு, இப்ப குடும்பத்தை பிரிச்சிருச்சு. சரியா சொன்ன சின்ன பொண்ணு, எல்லாம் அந்த கிளவியோட வேலையா தான் இருக்கும். ஆமா பின்ன லட்சுமி கக்கன்னு அந்த அளவுக்கு விவரமா இருக்கு, எல்லாம் அந்த கிளவிதான் தூண்டி விட்டு இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, பாவம் இதுங்க ரெண்டுங்களும் நேத்தே பெட்டி படிக்கி கட்டிக்கிட்டு வெளியே போயிருச்சுங்களா பாத்துக்க. ஐயோ பாவம், இதுங்க எங்க போச்சுங்களோ தெரியலையே. வேற எங்க போகுதுங்க? அமுதா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஆமா சரியா சொன்னேன். ஆனா அமுதா வீட்லயே எத்தனை நாளைக்கு இருந்துட முடியும்? இனி என்ன பண்ணுங்களோ தெரியலையே. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் முழு விவரம் ஒண்ணும் தெரியல, இவ்வளவுதான் தெரிஞ்சது. சரி உன்னையும் கூட்டிக்கிட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனாதான் இனி என்ன ஏதுன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். அதான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். ஆமாக்கா சரியா சொன்னேன். லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனாதான் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். வா உடனே போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சின்ன பொண்ணு போவோம். என்னடா சரவணா, வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? அதை ஏன்டா கேக்குற? அம்மாக்கு என்னாச்சுன்னே தெரியலடா. தொட்டதுக்கெல்லாம் அமுதாவை திட்டிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கடா. டேய் அதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான்டா, அதுக்கு எதுக்குடா வீட்டை விட்டு போற அளவுக்கு முடிவெடுத்த? ஐயோ இல்லடா, உனக்கு சொன்னா புரியாதுடா. நேத்து சரியான பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. அதான் கோவத்துல வீட்டை விட்டு வந்துட்டேன். ஐயோ சரவணா, சரி விடு, ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். பேசாம அமுதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போடா. இல்லடா,
இப்ப நாங்க போனோம்னா சரிப்பட்டு வராது. அம்மாவுக்கு கொஞ்சம் புரியணும். நாங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே தனியா இருந்தாதான் அம்மாக்கு தெரியும். எங்க 2 பேத்துக்கு தங்குறதுக்கு ஏதாவது வீடு இருந்தா ரெடி பண்ணி கொடுறா. டேய் வீடெல்லாம் ஒரு மேட்ரு இல்லடா, இப்ப வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனா இது சரிப்பட்டு வருமானு நல்லா யோசிச்சுக்கோ சரவணா. ஏன்னா சின்ன பிரச்சனைய நம்ம பெருசுப்படுத்த போய் அது கடைசியில சரி பண்ணவே முடியாத பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இல்லடா, நான் நல்லா யோசிச்சுட்டேன். கொஞ்ச நாளைக்கு நாங்க தனியா இருந்தாதான் அம்மாக்கு எல்லாம் புரியும். அதுக்கப்புறமா எப்படியோ வீட்டுக்கு தான் போவோம். ஆனா இப்போதைக்கு வீட்டுக்கு போனா சரிப்பட்டு வராதுடா. எப்படியாவது ஒரு வீடு மட்டும் ரெடி பண்ணுடா. டேய் வீடெல்லாம் நம்ம ஏரியாலேயே ஒரு வீடு காலி இருக்குடா சரவணா. சரி, நான் எல்லாம் பேசி ரெடி பண்றேன். நீ போய் அமுதாவை கூட்டிட்டு வா, சரியா? சரிடா.